சார் இவர் மன்சூர் அலிகான் மகன் சார், அதனால் இவர் நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடு சார். நான் விஐபியா இங்கே போலீஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரீடமாக விட்டாங்கன்னா நான் கதையே வேற. கொக்கைன் கிக்கேன்னு ஏதோ சொன்னாங்களே, அந்த சுசித்ரா சொன்ன கொக்கைன் கிக்கேன்னு, அந்த ஐட்டம்லாம் நம்மளுக்கிட்ட போக முடியாது. பணம் கிடையாது, துட்டு கிடையாதுங்க அவங்ககிட்டயும். சார் இதில் என்ன சார் இருக்குது? தரதரன்னு என்ன சொன்னோம் சார்? ஐயா சார் வாங்க சார், நீங்கள் வந்து கஞ்சா வழக்கில் உங்களை கைது பண்ணுறோம் சார், நீங்கள் வாங்க சார், கொஞ்சம் வரீங்களா சார்? இல்லை அப்படி கிடையாது. இங்கே என்ன சொல்ல வரேன், யார் மன்சூர் அலிகான் தான் சமூகத்துக்கு பாருங்கள் நல்லா மன்சூர் அலிகானுக்கே வந்துடும். பொதுவில் நீங்கள் வந்து அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசணும்ல. நாளைக்கு திடீர்னு பட்டினி கட்டோன்னா மன்சூர் அலிகானுடைய பல குற்றச்சாட்டுகள் கூட இருக்குது. புறம்போக்கு நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சாருன்ற மாதிரி கூட சில லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆக்கிரமிச்சாருலாம் இருக்குது. தருதலைகளுக்கு போகிறது தருதலையாக தான் இருக்கும். தாய் தாப்பர் 2 பேருமே வந்து சரியாக இல்லைன்னா உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் வந்து தறிக்கட்டு போயிடும். அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அதுக்கு வந்து தறிக்கட்டு போயிடும். தறிக்கட்டு போயிடுனா நான் கெட்டு போயிடுங்க. அதுங்க கஞ்சா புகைக்கிறவங்கள விட கஞ்சாவை புகைக்கிறவங்களோட யார் புழக்கத்தில் இருக்கிறாங்களோ பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எஃபெக்ட் அதிகம். யாருன்னு தெரியும், மன்சூர் அலிகான் புள்ளன்னு தெரியும். மொத்த ஆதரவு முகாந்திரம் இல்லாமல் தொட மாட்டாங்க சார். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் மன்சூர் அலிகான் எல்லா ஸ்டேஜ்லேயும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் அதிரடியாக பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு இயற்கையாகவே அப்படி தான், ஒரு பேச்சு யதார்த்தவாதி. இன்டர்வியூ கொடுத்துன்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்தாரை செம்மையாக கலாச்ச ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நண்பராக இருந்தாலும் முக்தார். இந்த சைடில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் இந்த ப்ரீவியூ தான் எல்லாருமே வச்சு இல்லை ப்ரீவியூ ஷோவுக்கு வந்து நான் போயிருக்கேன் சார். சரக்கு படத்துக்கு ப்ரீவியூ ஷோக்கு எனக்கு அழைப்பு வந்து நான் போனேன். அப்போ கூட வந்து நான் மன்சூர் அலிகான்கிட்ட போய் எனக்கு உங்களுக்கு தெரியும்ல, இந்த நடிகர் கூட நின்று போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறது நமக்கு பிடிக்காது. அவங்களாம் வந்தாங்கன்னா வணக்கம் சொன்னால் அவங்க மரியாதை கொடுத்தா மரியாதை, அது வேறு. அப்படிங்கும்போது நான் அதை போயிருந்தேன். எனக்கு மன்சூர் அலிகான் மிகப்பெரிய ஈடுபாடெலாம் கிடையாது, ரொம்ப பெரிய ஈடுபாடெலாம் கிடையாது. பட்டு முக்தாரை வந்து கலாச்சாரத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து இருக்குது. அதில் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் மன்சூர், யதார்த்தவாதி. அவர் வந்து சொந்த மகன் அப்புறம் மற்றவங்கன்னு அந்த பாரபட்சம் இல்லை, கலாய்க்கிறதுன்னு வந்துட்டா எல்லாரையும் கலாய்ப்பார். அவங்க பையனை கூட வச்சு ஒரு படம், மதம்ன்ற அந்த ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாத ஒரு நபர் நிச்சயம். அவன் மகனை கூட ஒரு படத்தில் அறிமுகம் பண்ணும்போது இவன் சும்மா வெட்டியாக தான் இருக்கான், ஆமாம்மா அது இது பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு அவர் கஷ்டப்பட்டு வந்தவராக கண்டிப்பாக இருக்கலாம் நிச்சயம் மன்சூர் அலிகான். ஆனால் அவங்க மகனுக்கு அந்த சிரமம்லாம் கொடுக்கல, நல்லா பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அந்த பையன் இன்னைக்கு அதிரடியாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கான். அது என்னென்னா கஞ்சா வழக்கு. கஞ்சா விற்கிறவங்க 4 பேர் கூட கனெக்ஷனில் இருந்தாருன்னு சொல்லப்படுது. முழு பின்னணி இன்னும் வரல. ஆனால் அவங்க கூட தொடர்பில் இருந்து ஏதோ பண்ணியிருக்கான் மன்சூர் அலிகானுடைய பையன். எப்படி பார்க்குறீங்க இந்த வசதி? கஷ்டப்படுற பசங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்து வசதி வாய்ப்பு இருக்குது, சாப்பாட்டுக்கு, துணிமணி, உடைகளுக்கு, படிப்புக்கு, எதுக்குமே கஷ்டப்பட போகிறதில்ல. சுகபோக வாழ்க்கை இருக்கும்போது இந்த மாதிரி சீர்கேடுகள் நடக்கும். நான் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக எனக்கு எல்லாத்தையும் இந்த சுற்றி வளர்ச்சி பேசலாம் முடியாது. ஸ்ட்ரைட்டாக சொல்ல சார், தாய் தகப்பன் தாய் சரியில்லைனாலும் தகப்பன் சரியாக இருந்தால், தகப்பன் சரின்னா தாய் சரியாக இருக்கும். தாய் தகப்பன் 2 பேருமே வந்து சரியாக இல்லைன்னா உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் வந்து தறிக்கட்டு போயிடும். அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அதுக்கு வந்து தறிக்கட்டு போயிடுனா நான் கெட்டு போயிடுங்க. அது வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு உள்ள அந்த பசங்க வராதுங்க, தருதலைகளாக இருக்குன்னு கூட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். அப்படி தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், இங்கே சொல்லுவாங்க சில பேர், வாத்தியார் புள்ள மக்கு, போலீஸ்காரன் புள்ள திருடன், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் எந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா, அங்கே வந்து தாயின்றவங்க வந்து சரியாக இருந்தான்னு வச்சுக்கலாம். தகப்பன் வெளியில் போயிடுறான், பல இடங்களுக்கு போகிறான், வேலை நிமித்தமாக போகிறான், பொருளாதார தேடலுக்காக சுற்றுறான், இப்படிலாம் இருந்தால் கூட அங்கே தாய் சரியாக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அதில் 1-2 மிஸ் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து தாய் கூட நல்ல தாய் தாங்க. ஆனால் பிள்ளை இருக்குன்னா விவரம் இல்லாத நல்ல தாயாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விவரம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. விவரம்னா வந்து பிள்ளைகளை வந்து எப்படி நம்புறது, ஒரு வெள்ளேந்தியாக இருப்பாங்க, அப்பாவியாக இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தாய்க்கு வந்து பிள்ளைகள் வந்து ஏமாற்ற செய்யும், அன்பு பண்ணோம். ஆனால் அதை தாண்டி ஒரு அன்பின் பால் வந்து ஒரு பிள்ளையை வந்து மாத்திர சக்தி வந்து தகப்பனை காட்டிலும் வந்து தாய்க்கு தான் உண்டு. அங்கே தாயும் சரியில்லை, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பலவீனத்தை விட்டுறாங்க, இல்லை படிப்பறிவெல்லாம் இல்லாதனால இந்த பையனை வந்து அவங்களால கவனிக்க முடியலன்ற மாதிரி வந்து ஒன்று இருந்ததுன்னா, இன்றைக்கும் பல தாய்கள் தகப்பன் சரியில்லாத பல தாய்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பெரிய போராட்டமே நடத்துகிறாங்க. இது ஃபேக்ட் நான் சொல்கிறது. இந்த குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பிள்ளைகள் வந்து ஒரு 18 வயசை தாண்டுற பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாய்கிட்டேருந்து கொஞ்சம் விலகுவாங்க. அந்த நேரத்தில் வந்து சரியான வழிகாட்டுதல் வந்து தந்தைக்கிட்ட இருக்கணும்.
அங்கே தந்தை இல்லை, கவனிக்க முடியாத இடத்துல ஒரு பணி நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவரால் கவனிக்க முடியாமல் இருந்தாருன்னா அந்த பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வந்து ராங் ரூட்டில் போயிடும். அதையும் குறிப்பாக இன்றைக்கி வந்து சார் நம்ம காலத்தில், நான் நம்ம காலத்தில் உங்களை சொல்லக்கூடாது, என்னோட சேர்ந்து எங்களுடைய காலத்தில் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்துச்சு. இந்த நண்பர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்துச்சு. 2 நண்பர்கள் அல்லது 4 நண்பர்கள், அவ்வளோதான். அதை தாண்டி நட்பு வட்டாரத்தை கொண்டு வர முடியாது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 150 ஃப்ரெண்டு வச்சுருக்கான். எப்படி சொல்லுங்கள்? எப்படி இணையத்தில் அப்படி இவனுக்கு அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு இவன் ஃப்ரெண்டு, அப்படி வந்து இன்றைக்கி வந்து பல நட்புகள் வந்திருக்குன்னா எந்த நட்புகளை புரிந்து கொள்ளக்கூட முடியாது. ஒரு நண்பனை வந்து ஒரு நண்பன் வந்து புரிந்துக்கணும்ல, அந்த புரிந்து கொள்வது கூட வாய்ப்பு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய பின்னணிகள் தெரியாமல், இப்போது ஒரு நண்பர்கள்னா ஒரு நீண்ட காலம் பயணிக்கும் போது அந்த அந்த நட்பு என்ன, அவன் யாருன்றது தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு மன்சூர் அலிகான் பையன் கூடா நட்பு கேடாய் விளையும். கண்டிப்பாக அதுதான் கரெக்டான வார்த்தை. அதுதான் ஜென்ரலாக வந்து நடிகர்களுடைய மகன்கள் இந்த மாதிரி சர்ச்சையில் சிக்கிறது. ஜாக்கி ஜானுடைய மகனை கூட இந்த மாதிரி கைது பண்ணாங்க. கண்டிப்பாக ஷாருக்கானுடைய மகன் கூட. ஆமாம். இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது கழுத்துக்கு மிஞ்சி காசு இருக்குது, என்ன வேணாலும் செய்யலானும் போது தப்பான வழியில் போக வைக்கிறது இந்த பணம் தானே இவங்கள. கண்டிப்பாக பணம், பிரபலம் என்ற அந்த திமிர்த்தனம், அகந்தை இதெல்லாம் கேட்டால் நான் இன்னாருடைய மகன் தெரியுமா சார்? நீங்கள் இந்த ரோட்டில் இந்த கார் ஓட்டுறானுங்கள்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம சாதாரண நம்ம பைக் ஓட்டணும் கூட போலீஸ்காரெலாம் கிட்ட வந்து ஊதுங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இல்லாத ஊதுங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுவும் நேராக நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அது என்னன்னே தெரில, நம்மளை பார்த்தா அப்படி தெரியுதான்னு தெரில. நேராக வந்து கேட்டால் இந்த பிரபலமான இந்த கார் ஓட்டிட்டு போகிற பசங்களை நான் பார்த்துருக்குறேன். டிரைவிங்கில் வரும்போது பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஃபாரின் காரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேஷாக ஓட்டிட்டு போவானுங்க. நான் பெரும்பாலும் நான் பார்க்குறேன் இந்த ஈசிஆர் ரோட்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ளீனாக சொல்லலாம். கார் போகிறத வச்சே சொல்லலாம் சார், இதில் ஏதோ ஒரு தருதலை போதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன் ஈசிஆர் ரோட்டில் சொல்கிறேன். நீங்கள் ஈசிஆர் ரெகுலராக நீங்கள் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தாக்கா க்ளீனாக சொல்லலாம். நல்லா தெரியும். இந்த வண்டி ஓட்டுற வண்டி ஓட்டுற போக்கில் சொல்ல முடியும். வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பைக்கில் போகும்போது பார்க்கும்போதே தெரியும்னு கேட்டால் எல்லாம் வந்து தருதலைங்களாக இருக்கும். உள்ளே உட்காந்துட்டு இருக்குது. அவங்க அப்பனுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரபலமானவர்களாக இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக எளிதாக வந்து ஒரு நார்மலாக சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவங்கக்கிட்ட நெருங்க முடியாது. இப்போ சமீபத்தில் மெரினாவில் ஒரு பொறிக்கை என்ன பண்ண அவங்க தெரியும்ல. இந்த மாதிரியான பேரண்ட்ஸுங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? தருதலைங்களுக்கு பிறகு தருதலையாக தான் இருக்கும். அப்போ இது மாதிரி கேட்டால் நீங்கள் சொல்லிடலாம் ஈஸியானு கேட்டால் வந்து சாதாரண கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் லெவலில் மூவ் பண்ண முடியாது சார் அவனுக்கிட்ட. ஏன்னா ஒரு விஐபி. ஆமாம், ப்ரெஷர் எங்கேருந்தோ ஒரு ப்ரெஷர். நீங்கள் ஏதோ சினிமா நடிகர்கள் மட்டும் நினைக்காதீங்க, பல விஐபியோட பிள்ளைகளும் வந்து அப்படி தான் இருக்குது. அவங்க வளர்க்குற முறையே அப்படி தான் இருக்குது. மன்சூர் அலிகான் சரியாக வளர்க்காதது தான் காரணமாக கவனம் செலுத்த. ஆமாம், பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்துறதுனா கஷ்டம் சார். ஒன்று. ரெண்டாவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் தான் வச்சுக்கோங்க. இதை சொன்னால் உடனே ரிலீஜன் பக்கம் போயிடக்கூடாது. இங்கே சினிமாவில் வந்து எல்லாம் தான் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை வச்சுட்டு இருக்கிறானுங்க. இங்கே வந்து இதை சொன்னால் நம்மளுக்கு தான் விரோதியாக போயிடுறோம். இங்கே ஒருவனுக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டால் சிக்கலே கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல், சரிங்களா, மெயின்டைன் பண்ணணும்ல. ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா பணம் குடிக்கிறது, கவனம் செலுத்துறது. எல்லாரும் இங்கே வந்து எம்ஆர் அதை வாயிட முடியுமா சார்? 5 பொண்டாட்டி கட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணி அதுங்களுக்கு வந்து யாரையும் ரோட்டில் நின்று புலம்பாத அளவுக்கு எல்லாருக்கும் சொத்துக்களை கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சது சொல்கிறேன் கடைசி வரைக்கும். இங்கே எல்லாரும் எம்ஆர் அதை ஆகிட முடியாது. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வந்து மனைவிகளை வச்சுக்கிட்டு கவனிக்காமல், அதுங்களை வந்து பிள்ளைகளை வந்து கவனிக்காமல் வளர்க்காமல் சரியான முறையில் வளர்க்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்லை, காவல்துறை வந்து செய்திகளே அப்படி தான் போடுறாங்க. தரன்னு வலிச்சிட்டு போகிறாங்க. மன்சூர் அலிகான் மகனை தரன்று சார். இதில் என்ன சார் இருக்குது? தரன்னு என்ன சொன்னோம் சார்? ஐயா சார் வாங்க சார், நீங்கள் வந்து கஞ்சா வழக்கில் உங்களை கைது பண்ணுறோம் சார், நீங்கள் வாங்க சார், கொஞ்சம் வரீங்களா சார்? இல்லை, அப்படி கிடையாது. இங்கே என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு மன்சூர் அலிகான் தான் சமூகத்துக்கு பாருங்கள் நல்லா சமூக ஒரு பொறுப்பு. சார் ஒரு விஷயம் முதல்ல முடிச்சிடறோம் தயவுசெய்து. சாரி, நான் இன்டரப்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கஞ்சாவில் உங்களுக்கு எங்களுடைய உறவினரில் ஒரு பெண்ணை இறந்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட எங்களுடைய சகோதரி முறை தான் ஆகுது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயது கடந்து அவங்க இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னா கேன்சரில் இறந்தாங்க. கேன்சரில் வந்து அவங்க இறந்தபோது அவங்கள வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் படுக்கிருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 6 அடி 5 அடி உயரமுள்ள ஒரு பெண் வந்து வாட்ட சாட்டமான இருக்கிற ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி ஆகிடுவாங்களோ அது இப்படி சுருங்கிட்டாங்க. அப்படியே ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை எப்படின்னா சின்னதாகிட்டாங்க. அவங்க கை குழந்தை வெறும் எலும்பும் தோல் மட்டுமே இருந்துச்சு. எலும்பும் தோல், சதையெல்லாம் கிடையாது. இறக்கும்போது அப்படியே ஆகிட்டாங்க.
அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கேன்சர். அந்த கேன்சர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஞ்சாவால் வந்தது. எப்படி கஞ்சாவோட வந்தது அந்த கேன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டினா அவருடைய கணவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. கணவருக்கு அந்த பழக்கம் இருந்தனால கணவர் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீண்ட காலம் அவர் வந்து கஞ்சா பழக்கத்தில் அவர் இருந்திருக்காரு. அவரும் அதே மாதிரி இறந்துட்டார், கொஞ்ச நாள் இறந்துட்டார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு கேட்டினா இன்னொரு ஸ்டெப்பு சொல்கிறாங்க. கஞ்சா புகைக்கிறவங்கள விட கஞ்சாவை புகைக்கிறவங்களோட யார் புழக்கத்தில் இருக்கிறாங்களோ பழக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எஃபெக்ட் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஆய்வுலாம் சொல்கிறாங்க. ஸோ மருத்துவர்கள் சொல்லக்கூடியது கேட்டால் அப்படி இருக்கும்போது கேட்டால் கஞ்சான்றது மிகப்பெரிய தீங்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துங்கள எப்படி சார் கூட்டுவாங்க சார்? இல்லை சார் ப்ளீஸ் வாங்க சார். வந்து நான் கேட்க விரும்புறது என்னென்னா, தந்தையார் வந்து சமூகத்தில் ஒரு இதில் இருக்கார், ஒரு அந்தஸ்தில் இருக்கார். அதை தாண்டி அவங்க மட்டும்தான் இல்லை, எல்லாரும் இப்படி போட்டுங்க. சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, சரக்குன்ற படம் ஒரு தரமான படத்தை எடுத்தவர் அப்படின்னு நீங்கள் போட்டுங்க. அது அவர் கோச்சிக்கூடாதுல்ல மனசுல இப்படி சொல்லும் போது எவ்வளோ எல்லாருமே இதுக்கு வந்து வெட்கி தலை குனியணும். இந்த ஒரு வேளை இது நம்ம எப்படியும் காவல்துறைக்கிட்ட சிக்குவாங்க. இந்த மாதிரியான பழக்கத்தில் ஈடுபடுறவங்க, இதை வந்து சப்ளை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சமூகம் எப்படி பார்க்கும், கேவலமாக பார்க்குமேன்ற ஒரு தயக்கம் இல்லாமல் போயிட்டு கைதாகிறாங்க. அப்பப்போ பார்க்குறோம். இப்போ இந்த பின்னணி, சினிமா பின்னணி இருக்குது. நம்ம செய்கிறது நம்ம தந்தையாரை பாதிச்சிடக்கூடாதுன்ற அந்த பொறுப்பு இல்லாமல் இப்போ அவர் கைதாகி இருக்கிறார். இல்லை நாளைக்கு எப்படி வேணாலும் வரலாம். இல்லை சார், இங்கே தந்தையாருக்கே பொறுப்பு வேணுன்ற நான் நீ ஊர் முழுக்க போயிட்டு சார் என்னையே நான் உதாரணத்துக்கு சொல்லிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில துணிச்சி சில கருத்துக்கள் நான் வைக்கிறேன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் சார். சும்மா இல்லை சார். இங்கே நல்ல பேர் நல்லவனாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் நல்லவன் பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை தக்க வைக்கிறது ரொம்ப போராடுறோம். ஓரமாக நின்று ஒன்றும் கடிக்க முடியல. எவனா போட்டோ எடுத்து பாருங்கள், ஊரெலாம் நியாயம்லாம் பேசுகிறார் மீடியாவில். இந்த பாருங்கள் எங்கே நின்றுன்னு ஒதுக்குப்புறமாக ஒரு ஓரமாக நின்று ஒன்றும் கடிக்க முடியல. இதான் நிலமை, உண்மையான இது. அவ்வளோ ப்ரைவசி நம்ம இழந்துட்டோம். சரிங்களா? இங்கே பேசுறது இல்லை சார், வாழணும்ல சார். சேகுவரான்னு பேர் வச்சுட்டான்னு கேட்குறான் பல பேர். டேய், சேகுவரோட ஒரு படியான மேலே வாழ்ந்துருக்கிறேன் நான். அதை நான் படம் பிடிச்சா காட்ட முடியும். சேகுவரா வாழ்ந்தபடியே வாழ்க்கையை விட ஒரு படி மேலே வாழ்ந்துருக்கேன். இன்னும் யாரும் துப்பாக்கியில் சுடலாம், அவ்வளோதான். சுட்டால் முடிஞ்சிச்சு. இதை எப்படி நான் சொல்ல முடியும்? அதனால் ஒருத்தர் குறை சொல்கிறது விமர்சிக்கிறது வேறு. ஆனால் நீங்கள் பொதுவில் வந்து நான் மன்சூர் அலிகானுக்கே வந்துடும். பொதுவில் நீங்கள் வந்து அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசணும்ல. நாளைக்கு திடீர்னு பட்டினி கட்டோன்னா இப்போ மன்சூர் அலிகான் எவ்வளோ பேசுனா தெரியுங்களா? மன்சூர் அலிகானுடைய பல குற்றச்சாட்டுகள் கூட இருக்குது. புறம்போக்கு நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சாருன்ற மாதிரி கூட சில லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆக்கிரமிச்சாருலாம் இருக்குது. அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் நடுவில் பண்ணியிருக்கிறார். பலருக்கு வந்து நடிகர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு வீடு, அதெல்லாம் இருக்குது. சில இடங்கள் இங்கே நீங்கள் கோயம்பேடு தாண்டிங்கன்னா சில குறிப்பிட்ட இடங்கள் வரும். இதெல்லாம் வந்து வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த இடங்கள். இந்த இடங்கள்லாம் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா மன்சூர் அலிகான் இருக்கிறாருன்றதும் தகவல் இருக்குது. இதை வந்து நான் ஒரு யதார்த்தவாதின்றது வேறு. ஆனால் உங்களுக்கு எப்படியான வந்து தொடர்புகள் இருக்குதுன்றதுலாம் பரவலாக இருக்குது. இதெல்லாம் வந்து பேசுறதுல ஒன்றும் கிடையாது. நான் வந்து வன்மத்தோடு பேசுகிறாரு கிடையாது. இங்கே பெற்றோர்கள் சரியாக இருந்தாங்கன்னா பிள்ளைகள் சரியாக இருக்கும். நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு பிள்ளைகளை பேசுறதுல பலன் இல்லை. இங்கே அறிக்கையில் நீங்கள் விடுறீங்க, இப்படி இருக்கணும், அரசுக்கு கோரிக்கைலாம் விடுறீங்க. வீட்டையும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் சார். இங்கே நீங்கள் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிருது. அவங்க மகன் மேலே கவனமே செலுத்தலை. என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ற கண்காணிப்பே இல்லை. அதனால தான் இதை வந்து அவர் கண்டுக்காமல் விட்டதுனால தான் இப்படி போயிருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லை, நான் கவனமாக தான் இருந்தேன்னா அப்போ தெரிஞ்சு அனுமதிச்சிங்களா அப்படின்ற ஒரு பேர் வந்து கண்டிப்பாக வரல சார். பேசுவாங்களே சார். ஏற்கனவே இங்கே சும்மா இருந்தாலும் மெல்லுவான் நம்ம ஆளுங்க. அதுவும் நீ வந்து ஒருத்தரே நீ எவ்வளோ பேர் நோண்டியிருக்க. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ண மூடின்னு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியலை சார். யாருக்குமே சொல்ல இதுனா இந்த குற்றத்தில் வந்து இப்போ நீங்கள் இது இப்போ கைது பண்ணியிருக்காரு, நாளைக்கு இல்லை தொடர்பு இல்லை, சும்மா தான் பேசினார் சார். இப்போது கைது போக்கு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரியாலும் ஈஸியாக டக்குன்னு தூக்கிடுவாங்க. இங்கே பிரபலமானவர்களை தூக்குறாங்கன்னா அது வந்து யாருன்னு தெரியும், மன்சூர் அலிகான் புள்ளன்னு தெரியும். மொத்த ஆதாரம் முகாந்திரம் இல்லாமல் தொட மாட்டாங்க சார். சார் ஒரு சீரியல் நடிகை தொடர்பில் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் முதல்ல முன்னாடிலாம் தொடர்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இது வந்து கைபேசி இருக்குது. அதன் மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டக்குன்னு லிங்க் எடுத்துருவாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கூட எடுக்க முடியுமா இல்லையா சார்? என்ன தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, கண்டிப்பாக என்ன பேசுகிறாங்கன்றது எல்லாமே எடுத்துட முடியும், ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே ரகசியங்கள் வந்து என்றைக்கு செல்ஃபோன் வந்ததோ, செல்ஃபோன்லேயே சில பேர் ரகசியம் பேசலாம் இருக்கான். பார்த்துருங்களா? வீட்டில் உட்காந்து பேசும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வரும், கேட்டால் ஜிபு ஜிபுன்னு தூக்கின்னு ஓடுவான் தனியாக. அப்படி தூக்கின்னு ஓடினான்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன கோளாறு இருக்குன்னு அர்த்தம்.
வீட்டில் நாலு பேர் உட்காந்துருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் சத்தம் கேட்காம இருக்க வேணால் தனியாக போகலாம். ஆனால் ரகசிய ஃபோன் சொல்லிட்டு ரகசியமாக ஃபோன்லேயே ரகசியமாக பேசுகிறவனா இருக்கான், இப்படியெல்லாம் பேசுகிறவனா இருக்கான். பார்த்துருப்பீங்க. ஏதோ ஃபோனை வச்சுக்கிட்டு இவன் பேசுறது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இப்படி பிடிப்பான். பார்த்துருக்கீங்களா? இல்லை, இங்கே ரகசியம்லாம் கிடையாது. என்றைக்கு உங்கள் கையில் செல்ஃபோன் வந்ததோ உங்கள் வாழ்க்கை அன்றைக்கே வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. இந்த குற்றங்கள் கூட எப்படி லிங்க் வருங்க, நெட்வொர்க் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஃபோன்கள் மூலமாக வரும். ஃபோன்கள் மூலமாக வரும்போது கேட்டால் ஈஸியாக அவன் வந்து இவங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் சார். அப்படி சிக்கனது தான் இருக்கும். இப்போ மணமகன்கள் வந்து ஒரு பிரச்சனை, வீட்டாண்ட யாரையோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது கம்ப்ளைண்ட் ஆகுது. தலைமறைவாக இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே வந்து போலீஸ் காட்டிக்கவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கைது பண்ணணும்னா முகாந்திரம் வேணும், அதுக்கான ஆதாரங்கள் வேணும். அதுவும் பிரபலமாக சார் நான் தான் சொல்கிறேன் சார், போலீஸ் கூட நான் சொல்கிறேன்னே ஈஸியாக ஒருத்தந்தானா அவனை ஈஸியாக தட்டி தூக்கிடும். இல்லைன்னா ஒருவேளை இல்லை இப்போ தகவல் வந்திருந்தா இவரும் வந்து அதாவது என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது கேட்டிங்கன்னா பின்புலம் இல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா அப்படி சொல்லிக்கலாம். இல்லை சார், இப்போ காவல்துறையிலேருந்து இந்த மாதிரி அப்படின்னு ஏதோ ஒரு நோட்டீஸோ ஏதோ கொடுத்துட்டு இது பண்ணியிருந்தா இவரும் தலைமறைவாயிருக்க வாய்ப்பு. ஆமாம் சார், இதெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா கதையாக இருக்கு. நீங்கள் சார் உங்கள் சார் நில ஆக்கிரமிப்பு அல்லது வேறு ஏதாவது பொருளாதார குற்றங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி கூட கேட்கலாம். இது வந்து சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வழக்கு இல்லை. இதில் போய் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கூடாது சார், இவர் மன்சூர் அலிகான் மகன் சார், அதனால் இவர் நோட்டீஸ் கொடுத்துக்கூடாது சார். நான் விஐபியா இங்கே போலீஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரீடமாக விட்டாங்கன்னா நான் கதையே வேறு. சில சார் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த அரசாங்கம் எல்லாமே கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் வந்து சினிமா துறையை சார்ந்தே சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கள்ல, சினிமா துறையை சார்ந்தவங்க எல்லாருமே சினிமா துறையை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சிங்க நடக்குது மாறி மாறி. அப்போது இது மாதிரி குற்றங்கள் வந்து வரும்போது கேட்டால் பல அழுத்தங்கள் காவல்துறைக்கு வருது. காவல்துறைக்கு கை கட்டப்படாமல் ஃப்ரீடமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நக்சலைட்டுகளை வந்து ஒழிச்சது இங்கே தான். நக்சலைட்டுகள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றினது வந்து கேட்டால் இங்கே தமிழ்நாடு. அந்தளவுக்கு காவல்துறை வலிமையாக இருந்தது. அவ்வளோ கண்ணு மூடித்தனமாக அவ்வளோ வந்து. அப்போ இந்த போதை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க? சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கா? காட்டுக்கு பார்க்கலாம். மிடில் கிளாஸ் பீப்புள்ன்றத விட நான் சொல்ல கேட்டால் மிடில் கிளாஸுக்கு கீழே ஒரு இருக்குது. அதாவது கீழ்த்தட்டு மக்கள், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்களுக்கு மேலே இந்த நடுத்தர மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் ஒரு தட்டு இருக்குது. அதனால் நடுத்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கு வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸுக்கு கீழே ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இதில் போய் மாட்டிக்குது. எது கீழ்த்தட்டு மக்கள், அதுக்கு மேலே ஒரு தட்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதில் போய் மாட்டிக்கிறாங்க. குடிக்க இதில் மிடில் கிளாஸில் ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதை தாண்டி அப்பர் மிடில் கிளாஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த போதை சமாச்சாரங்கள்லாம் போய் பசங்க சிக்கிக்கிறாங்க. இது வந்து நான் ஏதோ பெரிய ஆய்வில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை. மேல்தட்டு மக்கள் சொல்லவே வேண்டாம், சரிங்களா? அவங்கள நீங்கள் கேள்வி கூட கேட்க முடியாது. அவன் எங்கே போகிறான், எப்படி யூஸ் பண்ணுறான், ட்ரக் அவங்களாம் பெரிய லெவலில் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஐட்டங்கள்லாம் இந்த ப்ரௌன் சுகருக்கு அதெல்லாம் கஞ்சாலாம் கூட அதெல்லாம் தாண்டி போயிடுவாங்க. தாண்டி நிறைய இருக்குது. கொக்கைனுக்கு கீழே ஏதோ சொல்கிறாங்களே, இந்த சுசித்ரா சொன்ன கொக்கைன் கிக்கேன்னு அந்த ஐட்டம்லாம் நம்மளுக்கிட்ட போக முடியாது. பணம் கிடையாது, துட்டு கிடையாதுங்க அவங்ககிட்டையும். அதுக்கெல்லாம் போக முடியாது. அவன் லெவலுக்கு சார் ஒரு தடவை 5 ஸ்டார் இது ஞாபகம் வந்தனால சொல்கிறேன். ஒரு தடவை வந்து கேட்டால் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நான் அழைக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். நான் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அங்கே எல்லாேருக்கும் வந்து மது கொடுக்குறாங்க. அப்போ நான் வந்து எனக்கு அது பழக்கம் இல்லாதனால எனக்கு வந்து பழக்கம் இல்லைங்கன்னு சொல்லிட்டேன். என் கூட வந்த ஒரு நபருக்கும் அவருக்கும் பழக்கம் என்ன மாதிரியே இருக்குது, பழக்கம் கிடையாது. 2 பேருக்குள்ள மீதி ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க சாப்பிட்னாங்க. அப்போ என்னை ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க அங்கே இருந்தவங்களாம். என்னன்னு கேட்டால், குடி பழக்கம் என்ன சாப்பிட மாட்டீங்களா இல்லை பீர்மா இல்லைங்க சாப்பிட மாட்டோம். நாங்கள் மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே கமெண்ட் அடிச்சுக்கிட்டோம். கேட்டேன், இன்றைக்கி வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எலைட் சரக்கு கொடுத்துருவீங்க, அப்புறம் என் கையில் இருக்க காசுக்கு நான் பட்ட சாராயத்துக்கு தான் போய் நிற்கணும், பழக்கமாயிட்டான்னு சொல்லி எங்களுக்குள்ளே நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலே சொல்கிறேன். எதுக்குன்னா இங்கே அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி போதை எடுத்துக்கிறான் சார். அதுதான் உண்மை. அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி பட்ட சாராயம் கிட்ட பட்ட சாராயம் இன்றைக்கும் வந்து கள்ள சாராயம் ஏன் போகிறான்னா அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவன் போகிறான். இதுதான் உண்மை. இந்த மற்ற விஷயங்கள் எலைட் சரக்கு போகிறவங்கிட்ட நார்மல் சரக்கு போகிறவங்க கூட நான் எலைட் சரக்கு நான் இப்படி வந்து வேணாம். ஸோ சரக்குன்னு படமே எடுத்தவர் அவர். அதில் என்ன பிரமாதமாக வந்து நானும் பார்த்தேன். அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து ஒரு வழக்கறிஞர் அன்றைக்கி சாயந்தரமே அங்கே சண்டை. எங்கே அந்த படத்தை வந்து ப்ரீவியூ ஷோக்கு போனால் அங்கே ஒரு வழக்கறிஞர் சண்டையை போட்டார். எப்படி நீங்கள் வழக்கறிஞர்லாம் குடித்த மாதிரி காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சண்டை நடந்தது நம்ம அங்கே. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து இங்கே இந்த போதைன்றது பல்வேறு வடிவங்களில் இருக்குது. ஆனால் இதில் தீவிரமான உடல் பாதிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சான்ற அந்த ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தீவிரமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கட்டம். ஒரு இடத்துல பிடிக்கிறாங்கன்னா அந்த நெடியே நமக்கு தெரிஞ்சிடும், இங்கே யாரோ பயன்படுத்துகிறாங்கன்ற. ஏன்னா அந்தளவுக்கு நெடி வந்து உக்கிரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது கஞ்சா. ஏன்னா அங்கே எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு
டிசீஸ் வந்து இறந்தாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த புற்றுநோயோட என்ன சொல்ல கேட்டால் ஒரு என்ன சொல்ல உருவாக்கக்கூடிய அந்த வந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயமா கஞ்சா போலீஸ் இந்த நடவடிக்கைலாம் வந்து சரியான நடவடிக்கை சார். இதிலெல்லாம் போயிட்டு வந்து எந்த கண்ணோட்டம் பார்க்கக்கூடாது. மன்சூலிக்கான நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் மதன்ற கூண்டில் அவர் அடைக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால் அவர் யதார்த்தவாதி. என்னை கேட்டால் அவரே வந்து இப்போ இந்த இடத்துல இதை நான் தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சேகுவேரா அவருடைய லைஃப் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவர் தான் வந்து கேட்டால் அந்த கியூபாவோடைய ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார். அவர் வந்து இந்த போதை விஷயங்களில் வந்து யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உச்சபட்ச தண்டனையாக ஒரு 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை சொல்லிட்டு ஒரு சிறையை கட்டுறாரு. அந்த சிறையோட உயரமே வேறு லெவல். அந்த சிறையை கட்டினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சேகுவேரா. அவர் தான் டிசைன் பண்ணதே அவன் சிறையை, இந்த சட்டத்தை வடிவமைச்சு தான் அவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு வழியாக வந்து கேட்டால் அங்கேருந்து முடிச்சுட்டு அவர் வேறு ஒரு நாட்டுக்கு, காங்கோன்ற வேறு ஒரு நாட்டுக்கு அவர் வந்து விடுதலைக்காக போயிடுறாரு. அப்போது போயிட்ட பிறகு அவர் அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு, முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு பல வருடங்கள் கழித்து அந்த சிறையில் வந்து ஒருத்தர் அடைக்கப்படுறாரு. அவர் யாருன்னு கேட்டால் சேகுவேராவோட மகன். என்ன வழக்குன்னு கேட்டால் போதைப் பொருள் சம்மந்தமான ஒரு வழக்கு சிக்கிறார். அப்போ கேஸ்ட்ரோ கிட்ட கேட்குறாங்க, அவர் வந்து சேகுவேராவோட மகன் தானே, நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக போராடினவர், அவருக்கு மட்டும் நீங்கள் கருணை காட்டியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, சேகுவேரா இருந்திருந்தால் அவர் என்ன செய்வாரோ அதை தான் நான் செஞ்சுருக்கிறேன். நான் ஒரு வேளை நான் விடுதலை பண்ணால் சேகுவேராக்கு செய்கிற துரோகம். ஏன்னா அவர் தான் இந்த சட்டத்தை உருவாக்கும் போதே அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட பல விஷயங்கள்னு கேட்டால், யாராக இருந்தாலும் இதில் வந்து கருணையே காட்டக்கூடாதுன்ற ஒரு வரி இருக்குது அந்த சட்டத்தில், யாராக இருந்தாலும். அதனால் கேட்டால் சேகுவேராவோட எண்ணத்தை தான் நான் செயல்படுத்தியிருக்கிறேன், அவரே இருந்தாலும் இது தான் செஞ்சுருப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. சேகுவேராவோட மகன் வந்து போதை வழக்கில் கியூபாவில் சிறையில் இருந்தவர் தான். அந்த சிறையை கட்டுறது சேகுவேரா. ஸோ இப்படியான ஒரு தந்தையாக மன்சூர் அலிகான் இருப்பார்னு நான் நம்புவோம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.